செஹான்ஜி பேசுகின்றேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு குண்டலினி யோகம் பார்ட் 2. தீட்சை பெற்றவர்களுக்கும் தீட்சை பெறாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தனக்குள் உள்ள அந்த உயிர் சக்தியை மேலெழுப்பி தனக்குள் இருக்கும் உன்னதத்தை உணர்வதற்கான வழிவகை பெற்றவர்கள் தீட்சை பெற்றவர்கள். தீட்சை பெறாதவர்கள் ஏனோ தான வாழ்க்கை வாழ்பவர்கள். தன்னை பெற்றோரிட்ட பெயராக நினைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை உடலாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை மனமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை அவர்கள் வழியாக வெளிப்படும் உணர்வுகளாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். அவர்களின் பயணம் தடுமாறி காட்டில் மாட்டிக்கொண்ட ஒருவனின் நிலையாகத்தான் இருக்கும். ஞானத்தை, தனக்குள் இருக்கும் அமிர்தத்தை எடுக்க தெரியாதவர்கள் அவர்கள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலில் வாசுகி என்ற பாம்பை வைத்து கடைகின்றனர். முதலில் அவர்களுக்கு அமிர்தம் வருவதற்கு பதிலாக விஷம் வெளிவந்தது. இந்த விஷத்தை யார் உண்பது, யார் எடுத்துக்கொள்வது என்று அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு போட்டி வந்தது. இருவருமே அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அந்த தீமையின் உச்சத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அப்பொழுது அங்கு வந்த சிவன் அந்த விஷத்தை தன் வாயில் போட்டுக்கொள்கின்றார். இதை அறிந்த பார்வதி தேவி ஓடி வந்து அந்த விஷம் உடலில் இறங்குவதற்கு முன்பே கழுத்தில் வைத்து பிடித்து கொள்கின்றார். பிறகு அமிர்தம் வந்தது. அமிர்தம் வந்ததும் அதை அசுரர்கள் அந்த அமிர்தம் நிறைந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்றார்கள். இதை அறிந்த தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அவர் விஷ்ணு பகவான் பெண் வேடமிட்டு அந்த அசுரர்களின் தலைவனை மயக்கி அவனிடமிருந்து அந்த அமிர்த கலசத்தை திரும்ப பெற்றுவிடுகின்றார். அந்த விஷ்ணு பெண் வேடமிட்ட நபர் இவர் காட்டில் இருக்கும் பொழுது சிவன் அந்த பெண்ணை பார்த்து மோகம் கொண்டு அவர்கள் வழியாக வெளிவந்தவர்தான் ஐயப்ப அவதாரம் என்ற புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நமது சக்கரங்களுக்கே 5வது சக்கரம்தான் விசுக்தி. அந்த நிலையில்தான் மனிதனுடைய மனித பண்பும், அதற்கு முன்பாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் வழியாக வெளிப்படும் அசுரத்தன்மையும் கடந்து தெய்வீக தன்மை தளத்திற்கு தாவுவதற்கான கடைசி படிக்கட்டு எதுவென்றால் அந்த விசுக்தி தான். அந்த சக்கரத்தை கடந்துவிட்டால், அந்த விஷத்தன்மை உள்ள பகுதியை கடந்துவிட்டால் ஆக்னா என்ற சக்கரத்திற்கு அந்த மனிதன் தாவி விடுவான்.
அசுரத்தன்மையையும் மனிதத்தன்மையையும் கடந்து அதன் எல்லையாகிய விசுக்தி சக்கரத்தை விட்டு உயிர் தெழுந்து ஆக்னா சக்கரத்திற்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் அவனிடம் விழிப்புத்தன்மை அதிகமாகிவிடும். அந்த விசுக்தி சக்கரத்தில் ஆண்களுக்கு ஒரு கண்டமாக இருக்கும். அது மனிதனுடைய விஷத்தன்மையும் அசுரத்தன்மையையும் கடக்கும் ஒரு எல்லைக்கோடு. அமிர்தம் நல்லவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தேவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விஷ்ணு பெண் வேடமிட்டு அந்த அசுரர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற பெண் வேடமிட்டு செல்கிறார். அந்த அமிர்தத்தை வாங்கி காட்டில் பயணிக்கும் பொழுது எதிர்கொண்ட சிவன் அந்த விஷ்ணு பெண்ணாக வேடமிட்டு வந்த பெண்ணிடம் மயங்கி அவர்கள் வழியாக ஒரு ஞான குழந்தை தோன்றுகிறது. அதுதான் ஐயப்ப அவதாரம். இதிலிருந்து நாம் அறியும் ஆன்மீக குறியீடு என்னவென்றால், நம்முடைய உயிர் சக்தியை கீழ் நோக்கி விரயம் செய்யாமல் மேல் நோக்கி உயிர்த்தெழச் செய்தால், நம்முடைய சக்கரங்களுக்கிடையே உயிர்த்தெழச் செய்தால் நம்முடைய சக்கரங்களுடைய ஆண்தன்மை பெண்தன்மை என்ற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்ற சக்கரத்திலிருந்து அந்த சக்தி உயிர்த்தெழும்போது அது சகசிரா நிலைக்கு வரும்பொழுது ஞானமாக மிளிர்கின்றது. சிவனும் விஷ்ணு பெண் வேடமிட்ட அந்த நபரும் ஒவ்வொரு மனிதனிடம் உள்ள ஆண் தன்மையும் பெண் தன்மையும் குறிக்கின்றது. எந்த ஒரு மனிதனும் முழுமையான ஆணும் அல்ல, எந்த ஒரு பெண்ணும் முழுமையான பெண்ணும் அல்ல. ஒரு ஆண் தன்மையும் பெண் தன்மையும் உடையவனாகின்றான். நம்முடைய சக்கரங்கள் மூலாதாரம் ஆணுக்கு பெண் தன்மையாகவும் அதே மூலாதாரம் பெண்ணுக்கு ஆண் தன்மையாகவும் உள்ளது. அடுத்து சுவாதிஷ்டானம் பெண்ணுக்கு பெண் தன்மையாகவும் ஆணுக்கு ஆண் தன்மையாகவும் இருக்கின்றது. அந்த இரண்டாவது சக்கரம். மூன்றாவது சக்கரம் ஆகிய மணிப்புரகா ஆணுக்கு பெண் தன்மையாகவும் பெண்களுக்கு ஆண் தன்மையாகவும் இப்படி மாறி மாறி ஆண் தன்மை பெண் தன்மையாக இருக்கின்றது. அந்த நிலையை குறிக்கத்தான் சிவனும் விஷ்ணு பெண்ணாக ஒளிவிட்ட அந்த நபரும் புராணங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சக்தி சக்கரங்களுக்கிடையே உள்ள சக்தி நிலைகளை கடந்து ஆக்னா சக்கரத்துக்கு உயிர் தெழுந்து ஞானவனாக ஐயப்ப அவதாரமாக அந்த மனிதன் ஞானத்தில் மிளிர்கின்றான். இதனை சுட்டி காட்டுவதுதான், இதை சுட்டி காட்டும் ஆன்மீக குறியீடுதான் ஐயப்ப அவதார கதை. உன்னுடைய ஜீவசக்தியை உள்முகமாக திருப்பி உன்னுடைய சக்தி நிலைகளாகிய அந்த சக்கரங்களுக்கிடையே பாயவிட்டால் நீ ஞானவனாக உனக்கு நீயே
ஐயனாகவும் அப்பனாகவும் விழித்தெழுகின்றார் என்ற அர்த்தம். இந்த குண்டலி பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பது போல் நமக்கும் இருப்பதை நாம் உணரலாம். ஒரு நாள் நான் சென்னையில் படத்திற்காக பாடல் கம்போசிங்கிற்காக ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எனக்கு உதவி இயக்குநராக வந்த திரு அண்ணாதுரை அவர்கள் சட்டென என் முகத்தை உற்று பார்த்திருக்கின்றார். அந்த நெற்றிக்கண் பகுதி திறந்து மூடுவது போல் வந்திருக்கின்றார். மீண்டும் அவர் கண்ணை துடைத்து தெளிவாக என் நெற்றி பகுதியை பார்த்திருக்கின்றார். அது திறந்து மூடியது. அவரால் அது என்னவென்றே உணர முடியவில்லை. பிறகு என்னிடம் சொன்னார், உங்கள் நெற்றி பகுதியில் ஒரு கண் திறந்து மூடியது என்று கூறினார். இவராவது பரவாயில்லை, இந்து, சிவனின் நெற்றிக்கண், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த ஒரு மாணவன், என் நடனம் வகுப்பில் உள்ள ஒரு மாணவன், அவனுக்கும் என் நெற்றிக்கண் திறந்து மூடுவதை அவன் பார்த்து, மாஸ்டர், உங்கள் நெற்றிக்கண் திறந்து மூடுவதாக என் பார்வைக்கு தெரிகின்றது என்று கூறினான். வேறொன்றுமில்லை, நம்முடைய நெற்றிக்கண் பகுதியில் அந்த நடுமத்தில் சிறு சிறு நம் கண்களுக்கு இருக்கும் இமை முடி போல், ஒரு பிறை போல் அந்த இமைப்பொடி அமைந்திருக்கும். இதை மேல்நாட்டு விஞ்ஞானிகள் கண்டு உணர்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது அங்கே சக்தி, நம்முடைய ஜீவசக்தி, உயிர் சக்தி அங்கே மேலெழும்போது அது சக்தி நிலையமாக மாறி அந்த சக்தி நெற்றிக்கண் பகுதியிலிருந்து வெளிப்படும் பொழுது கண் திறப்பதாகவும், அது ஏன் கண்ணாக தெரியுது என்றால், அந்த பகுதிக்கு மேலே பிறை நிலைவாக கண்களுக்கு இமையில் முடி இருப்பது போல் சிறு சிறு முடிகள் இருப்பதால் அந்த பகுதி சக்தி வெளிப்படும் போது அது கண்களை திறந்து மூடுவதாக தோன்றுகிறது. இதை விஞ்ஞானி பூர்வமாக உணர்ந்து இன்றைய விஞ்ஞானம் அதனை வெளியிட்டிருக்கின்றது. ஆதலால் ஒவ்வொருவருக்கும் நெற்றிக்கண் இருக்கின்றது. பெரும்பாலான மக்களிடம் அது உறக்கத்தில் இருக்கின்றது. அதை திறப்பதற்காக உன் உயிர் சக்தியை மேலெழுப்ப வேண்டும். அதற்கு உதவுவதுதான் தியானம். நான் ஒரு காணொளியை பார்த்தேன். ஒரு பெண், மாற்றுத்திறனாளி பெண், பிரித்தி சீனிவாசன் அவர்கள் சிறு வயதிலேயே ஒரு விபத்திற்கு ஆட்பட்டு அவருடைய ஸ்பைனல் கார்ட், முதுகுத்தண்டு சிதிலமாகி விடுகின்றது. இருந்தாலும் அவர் நம்பிக்கையை தளரவிடாமல் முயற்சித்து சோல் ஃப்ரீ என்ற ஃபவுண்டேஷனை அழைத்து, திருவண்ணாமலையில் சோல் ஃப்ரீ என்ற ஃபவுண்டேஷனை நடத்தி ஸ்பைனல் கார்ட் பாதிக்கப்பட்டவர்களை இந்த உலகில் ஆக்டிவாக செயல்பட வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும்
ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு என்ற முதுகுத்தண்டு ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும். அதை இழந்த பெண்ணே முயற்சித்து உயிர் தெழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று அவர்கள் வழியாக சோல் ஃப்ரீ என்ற ஃபவுண்டேஷன் உருவாகி விபத்தினால் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி நோய்வாய்ப்பட்ட அந்த பிரீத்தி சீனிவாசன் அவர்களே இவ்வளவு உதவி செய்கின்றார் என்றால் ஆரோக்கியமான நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டும். அந்த மாற்றுத்திறனாளி பிரீத்தி சீனிவாசன் கூறுகின்றார், நான் இளமையாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நான் அகந்தையின் மிகுந்திருந்தேன், நான் ஆணவத்தில் மிகுந்திருந்தேன், மற்றவர்களை பற்றி நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். எதையும் வாழ்க்கையை வியாபார கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கும் நிலைக்கு இந்த சமுதாயம் என்னை வளர்த்தெடுத்தது. ஆனால் நான் விபத்திற்கு ஆட்பட்டு முதுகு தண்டினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது நான் என் சிந்தனைகளை, என் சக்தியை என்முகமாக திருப்பி சுய ஆராய்ச்சி செய்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, சராசரி மனிதன், இந்த சராசரி மனிதனை இந்த சமூகம் மிகுந்த சுயநலமாக வளர்த்தெடுத்து விடுகின்றது. எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு செயலை செய்ய எத்தனிக்கின்றது. மனிதன் மிகுந்த சுயநலமிக்க மனிதனாகிவிட்டான். அவனிடம் பகிர்தல் இல்லாமல் போய்விட்டது. மனிதர்களே, உங்கள் உயிர் சக்தியை உயிர்த்தெழச் செய்து, உங்கள் ஞானத்தை மிளிரச் செய்து, உங்கள் வழியாக அன்பும் தியானமும் பகிர்தல் குணமும் வெளிப்பட வேண்டும். அதுதான் மனித பிறவியின் உன்னதமான பண்பு. உன் வழியாக கீழமை சக்திகள் மட்டும் வெளிப்பட்டு சராசரி வாழ்க்கை நீ வாழ்ந்து விடாதே. நீ கிடைமட்டத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து விடாதே. சக்தியை செங்குத்தாக மேலெழுப்ப தியானி. உன் ஆழ்மனம் எடுத்தவுடனேயே உன்னை தியானிக்க விடாது. உன்னை நீயே உழுக்கு. உன் பெயரை நீயே அடிக்கடி சொல்லு. செஹான்ஜி, இங்கே இருக்கின்றாயா என்று கேட்டு அதற்கு நீயே ஆம், இங்கேதான் இருக்கின்றேன் என்று பதில் சொல்லி பழகு. இப்படி பழகினால் நீ அவ்வப்பொழுது நிகழ்கால தளத்திற்கு தூக்கி வீசப்படுவாய். ப்ரெசன்ட் டென்ஸ் தளத்திற்கு தூக்கி வீசப்படுவாய். இங்கே இப்பொழுது என்ற தளத்தில் பயணிக்க ஆரம்பித்து விடுவாய். பெரும்பாலான மனிதர்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து அவருடைய ஜீவசக்தியை விரயமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதன் நிகழ்காலத்தில் இருந்து பழகி வாழ கற்றுக்கொண்டால் அவனுக்கு மிகுந்த விழிப்புத்தன்மையுடன் செயல்படும் ஒரு சக்தி ஏற்பட்டுவிடும். நிகழ்காலத்தில் வாழும் ஒருவனால் அவன் மற்றவர்களை வெறுக்க முடியாது, மற்றவர்களை பொருளாக பயன்படுத்த முடியாது. நிகழ்காலத்தில் வாழும் மனிதன் அவன் வழியாக அன்பும் கருணையும் தியானத்தன்மையும் வெளிப்படும். ஆணவ மனதின் ஆதிக்கத்தில் வாழும் மனிதன் அவன் வழியாக துன்பங்கள் வெளிப்படும். அந்த துன்பத்தினால் மற்றவர்களுக்கும் அவன் துன்பம் கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றான். மற்றவர்களை எப்படியாவது
தொந்தரவு செய்ய வேண்டுமென்ற ஆணவ மனதும் அவனுக்கு அவ்வப்பொழுது உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் சராசரி மனிதன் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் நிலைக்கு ஆளாகின்றான். தனக்குள் துன்பத்தினால் வாடும் ஒருவன்தான் மற்றவர்களை துன்பப்படுத்துவான். நீ ஆணவ மனதின் குரலை கேட்டு வாழும் மனிதனாக இருந்தால் நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து அல்லாடி கொண்டிருக்கின்றாய். நீ துன்பத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது உன் வழியாக கீழமை குலங்கள் மட்டும்தான் வெளிப்படும். இந்த நிலையை விட்டு விழித்தல பார். உன்னையே நீ உற்றுப்பார். உன்னுள் விழிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள். உன்னிடம் தன் உணர்வு தன்மையை வளர்த்துக்கொள். உன்னிடம் உள்ள தன்முனைப்பை அகற்று. அதுதான் ஆணவம். தன் முனைப்போடு வாழும் நிலையை மாற்றி தன் உணர்வோடு வாழும் நிலைக்கு உயிர்த்தெழு. ஈகோவோட வாழும் நிலையை மாற்றி கைண்ட்னஸாக வாழும் நிலைக்கு உயிர்த்தெழச் செய். நீ சராசரி மனிதன் அல்ல, அற்புதமானவன். இந்த பரமாத்மா தன்மை உனக்குள் உயிர்த்தன்மையாக ஆத்மாவாக உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நீ சக்தியை வழங்கு. அதற்கு சக்தியை வழங்குவதற்கான ஒரு வித்து தான் தியானம். தியானம் என்றால் கவனி. யாரை கவனிப்பது? எதனை கவனிப்பது? வெளியே கவனிப்பதா? சமுதாயம் உன்னை வெளியே கவனிக்க பயிற்சி அளித்துவிட்டது. தியானம் உன்னை உள்ளே கவனிக்கும் பயிற்சியை அளிக்கும். உள்முகமாக பார். உள்முகமாக தெளிவாக பயணிக்க ஒரு குருவினை உயிர்ப்புடன் தேடு. அந்த உயிர்ப்புடன் தேடும் நிலை உனக்கு உன்னதமான ஒரு குருவை சந்திக்கும் நிலைக்கு இந்த பிரபஞ்சம் உன்னை ஆட்படுத்தும். உனக்குள் இருக்கும் உள்ளக குருவை வெளியில் உள்ள குரு செயல்படுத்த தூண்டி விடுவார். அப்படி செயல்படுத்த தூண்டும் செயல்தான் தீட்சை. ஆகையால் மனிதா, இவ்வுலகில் துன்பத்தில் ஆளும் மனிதர்கள் அதிகமாகிவிட்டனர். துன்பத்தில் வாடும் மனிதர்கள் அதிகமாகிவிட்டனர். அதனால்தான் பெரும்பாலும் இந்த உலகில் துன்பத்தில் வாழும் மனிதர்களால் மேலும் துன்பத்தை தூண்ட செய்யப்படுகின்றது. நீ ஆனந்தமயமானவன். பேரானந்தத்தின் உச்சத்தில் பிறந்தவன். அதனை மறந்துவிட்டாய். அதனை ஞாபகப்படுத்திக்கொள். ஞானமடைந்த ஞானிகளின் உரைகளை கேள். உள்ளே உன்னதமாக, அற்புதமாக, மௌனமாக, சப்தமற்ற சப்தமாக, மெல்லிய ஓசையாக உனக்குள் இறைத்தன்மை பேசிக்கொண்டே இருக்கின்றது. உன்னை வழிநடத்துவதற்கான ஒரு உன்னதத்தை மெதுவாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய குரலை கேள். அதனுடைய குரலை கேட்பதற்கான தகுதியை வளர்த்துக்கொள்ள நீ தியானி. அவ்வப்பொழுது சும்மா இருந்து பழகு. சும்மா இருந்து என்றால் எண்ணமற்று, சொற்களற்று இருந்து பழகு. இப்படி பழகினால் நீ நிகழ்காலத்தன்மைக்கு வீசப்படுவாய். மனதின் இயல்பை பற்றி சொல்ல ஒரு முல்லா கதையை சொல்கின்றேன். முல்லா
ஒரு கழுதை வைத்திருக்கின்றார். அது வயது முதிர்ந்த கழுதை. அதனை விற்பதற்காக சந்தைக்கு செல்கின்றார். சந்தைக்கு சென்று இந்த கழுதை மிகவும் நன்றாக உழைக்கக்கூடியது, கடுமையாக உழைக்கக்கூடியது என்று கூறி அதனை 200 ரூபாய்க்கு விற்றுவிடுகின்றார். ஒருவன் அதை வாங்கி கொண்டு செல்கின்றான். சிறிது தூரம் சென்றதும் அந்த கழுதை கீழே அமர்ந்து விடுகின்றது. அதை வாங்கி சென்றவன் அதனை எழுப்புகின்றான். எழுப்பவே இல்லை. மற்றவர்களின் உதவியோடு அந்த கழுதையை எழுப்பி மீண்டும் முல்லாவிடம் வருகின்றான். உங்களிடம் வாங்கி சென்ற கழுதை சிறிது தூரம் சென்றதும் அமர்ந்து விட்டது, செயல்பட மறுக்கின்றது. இந்த ஆறுங்கள், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று முல்லாவிடம் அவர் கூறுகின்றார். முல்லா அவர்கள் அந்த கழுதையை வாங்கியவனிடம், இப்பொழுது அது என் கழுதை அல்ல, உன் கழுதை. நீ பயணிக்கும் பொழுது ஏதாவது ஒரு முயலை அந்த கழுதை பார்த்ததா? கழுதையை வாங்கியவன் யோசித்து, பார்த்திருக்கலாம். முயலை பார்த்தால் அது அமர்ந்துவிடும். ஆகையால் அது கண்ணில் முயலை பார்க்க விடாமல் நீ பயணி என்று கூறி அனுப்பிவிடுகின்றார். மீண்டும் அந்த கழுதையை வாங்கியவன் பயணிக்கின்றான். ஒரு ஆற்றை கடக்கின்றான். ஆற்றை கடந்ததும் மீண்டும் அது அமர்ந்து விடுகின்றது. மீண்டும் அதை மற்றவர்களின் உதவியால் எழுப்பி அந்த கழுதையை வாங்கியவன் முல்லாவிடம் செல்கின்றான். நடந்ததை கூறுகின்றான். அப்பொழுது முல்லா சொல்கின்றார், இது இப்பொழுது உன் கழுதை. அந்த நீரை கண்டால் அதற்கு ஆகாது, அதனால தான் அமர்ந்து விட்டது என்று கூறி மீண்டும் அந்த கழுதையை வாங்கியவரை திருப்பி அனுப்புகின்றார் முல்லா. மீண்டும் பயணிக்கின்றான் கழுதை வாங்கியவன். மீண்டும் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அமர்ந்து விடுகின்றது. அதை மற்றவர்களின் உதவியால் எழுப்பி மீண்டும் முல்லாவை சந்திக்கின்றான் கழுதை வாங்கியவன். அப்பொழுது முல்லா சொல்கின்றார், சரி, இப்பொழுது இது உன் கழுதை. அதை நான் வாங்க வேண்டுமென்றால் நான் 50 பைசா தருகின்றேன், எனக்கு கொடுத்து விடு என்கின்றார். இது என்ன அநியாயம்? நான் உங்களிடம் 200 ரூபாய்க்கு தானே வாங்கினேன், நீங்கள் 50 பைசா கொடுக்கின்றீர்களே என்று கூறுகின்றீர்களே என்று அந்த கழுதையை வாங்கியவன் கேட்கின்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கழுதை எனக்கு வேண்டுமென்றால் நான் 50 பைசா கொடுப்பேன். அதற்கு சரியென்றால் நான் கழுதையை வாங்கிக் கொள்கின்றேன் என்றதும் கழுதையை வாங்கியவன் யோசித்து மீண்டும் அந்த கழுதையை ஓட்டி கொண்டு செல்கின்றான். முல்லா என்பது நம்முடைய ஆணவ மனதிற்கு சமம். ஆணவ மனம் வியாபாரத்தன்மையாகவும் தந்திரத்தனமாகத்தான் செயல்படும். தன்னிடமுள்ள ஒரு பொருளை விற்பதற்காக அதிகமான பொய்களை சொல்லும். அதே பொருள் திரும்பி ரிட்டன் வந்தால் அதற்கும் தந்திரமாக பதிலை சொல்லி அந்த பொருளை வாங்கியவனிடமே திருப்பி கொடுத்துவிடும் வல்லமை மிக்கிறது ஆணவ மனம். நம்முடைய ஆணவ மனதின் செயல்பாடுதான் இந்த முல்லாவின் செயல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். முல்லாவிடம் ஏமாறுவது யாரென்றால் நம்மளிடம் உள்ள இதயத்தலம். அது எதையும் சட்டென நம்பிவிடும். ஏற்கும் மனப்பான்மையிடம் இருக்கும்.